வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் சூப். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு வாட்டி இதை கலந்துக்குனா போதும். கூடவே 1/2 கப் அளவுக்கு நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது இப்போ 1 நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து கொரகொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இதுலேயே நான் 1/4 கிலோ அளவுக்கு எலும்போட சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த சூப்புக்கு தேவையான கல் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சளையும் சேர்த்து கலந்துக்கலாம். நான் இங்கே 4 பேருக்கு ஆகிற அளவுக்கு மட்டும் சூப் ரெடி பண்ணுறேன். இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு பிடி புதினா, அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை ப்ரப்போர்ஷனை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். இப்போ இது செய்ய ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். யார் வேணால் செய்யலாம் இதை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் எண்ணெய் சேர்த்தோம். இந்த எலும்பில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா வெந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நான் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை திக்னஸ்க்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவுன்னா சோள மாவு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை இந்த கொதிக்கிற சூப்பில் ஊற்றி கலந்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால தான் இங்கே கரைச்சி சேர்க்குறேன். இதை 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா கொஞ்சம் திக்காகி நம்ம சூப்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம சுவையான சிக்கன் சூப் ரெடி.